சோசியல் மீடியா சைடு வந்தாலே கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிடுது. அந்த ரிவ்யூவில் போய் பார்த்தா இப்போ ஒருத்தங்க கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சொல்ல, எல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக சொல்கிறான். ஒருத்தன் இல்லாத இப்படின்றான். என்னடா அது படம் தானே, கொஞ்சமாவது பாசிட்டிவாக எதனா ரிவ்யூ கொடுக்குறீங்களாடா? என்னத்தான் சொல்கிறதோ ஒன்றும் தெரியல. இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா படத்தை எடுத்து கொடுத்தாலும் இன்னும் அந்த மாதிரி சேனலில் கொடுத்து நீங்கள் ஐயோ கன்ஃபியூஸ். 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார், பைத்தியம் பிடிச்சி தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக படம் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ரீச் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது பேரில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக ட்ரோல் பண்ணுறது எது மைனஸாக இருக்குதோ அதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டாக பண்ணி காட்டுறீங்க. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. இந்த இடத்துல மட்டும்தான், தமிழ்நாட்டில் மட்டும் தான் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவ்யூலாம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த படத்தை கொண்டாடுறாங்க. எப்படி சொல்கிறது, இது நார்த் இந்தியன் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக. ஏன்னா அவங்க பற்றி இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரிலீஸ் ஆனதில்லை. இதுக்கு முன்னாடி சூர்யா படம் 5-6 பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல ஃப்ளாப்புன்னு மொத்தமாக எடுத்துட்டீங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஓடிச்சு அந்த படம். இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க. டிடிஎஃப் வாசன் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை பார்த்துருக்காரு. அவரோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருக்காரு. படம் நல்லா இருக்குன்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏன் இந்த மாதிரி சேனலில் பார்த்தீங்கன்னா படம் யாரும் எடுக்கல தமிழ் சினிமாவில். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அவர் சொல்கிற கருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரோல் பண்ணியிருந்தா கடைசி வரையும் தமிழ் சினிமா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹை பட்ஜெட் மூவியும் பார்த்தீங்கன்னா வராது. இந்த மாதிரி இருக்கீங்க. எந்த ஒரு படத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும். எவனா ஒருத்தன் சொல்கிறான்றதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் தேட்டருக்கு போகாமல் இருக்காதீங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் வீடியோவில் சொல்லியிருப்பார். ஒரு நல்ல படம் தொட்டு போயிடவே கூடாதுங்க. பயங்கர அல்டிமேட்டான படம். படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயம் இருக்குது. அதாவது போர் அடிக்கல படம். கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா யாரையுமே பார்த்தீங்கன்னா போர் அடிக்கலை. கடைசி வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டாகவே கொண்டு போயிடுச்சு. அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்டெல்லாம் இருந்துச்சு. இதை பற்றி அவனுமே பேச மாட்டான். அட்டா எவ்வளோ ஏகப்பட்ட சவுண்டுடா அச்சோ அப்பா அப்படின்னு தான் சொல்கிறானே தவிர்த்து படத்தில் நல்ல விஷயத்தை எவனுமே சொல்லலை. எல்லாரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது என்ன இதுன்னே எனக்கு ஒன்றும் புரியலப்பா. படம் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே பயங்கரமாக இருக்குது. சில தற்கூறிங்க சொல்கிறத எதையுமே கேட்காம நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள் படம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வரல. அதனால் எந்த ஒரு ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வெளியிடலை.